விருச்சகராசினியர்களுக்கு வணக்கம். அமோக வெற்றி உங்களுக்கு லக் அடிக்க போவது உறுதி என்ற வகையில் விருச்சகராசினியர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சி காரணமாக இனி உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு இந்த புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7ஆம் இடத்திற்கு உரிய சுக்கிரன் தன குடும்பஸ்தானத்தில் அமர்ந்ததும் அவரோடு செவ்வாய் அமர்ந்ததும் சுக்கிரமங்கள யோகத்தை தரும் அமைப்பு உண்டுங்க. காரணம் இங்கே செவ்வாய் ராசிநாதனாகவும் இருக்கிறார், அவரை குருவும் பார்க்கிறாருங்க. தனஸ்தானத்தை தனாதிபதி குரு பார்ப்பது பொருளாதார சிக்கலை குறைக்குங்க. 2ஆம் தோஷங்களை நீக்கும். அதோடு சுகஸ்தானத்தில் உள்ள ராகுவையும் குரு பார்ப்பதால் ராகுவால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுப்படுங்க. எனவே அதிக ஆசைப்பட்டால் ஜாக்கிரதையாக எல்லா விஷயங்களையும் யோசி நடந்து கொண்டால் இத்தருணங்கள்ல பல சிரமங்கள் இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஸ்தமத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. பஞ்சமாதிபதி அஸ்தமத்தில் அமர்வதால பூர்வீகத்தில் அதாவது பூர்வீக சொத்து வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குலதெய்வ வழிபாட்டில் தடை ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் மனக்கலக்கம் உண்டுங்க. சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை நெருங்குவதால் இந்த பிரச்சனைகள் தீவிரமடையுங்க. சிந்தனை தெளிவு குறையலாம். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெரியோர்களின் ஆசையும் குலதெய்வத்தின் ஆசையும் வழி நடத்துங்க. முன்னோர்களை தவறாமல் வழிபடுங்க. அப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இல்லை என்றால் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே போதுமானதாகவும் அமைகிறது.